வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் டாபிக் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, லாஸ்ட் கிளாஸ் நான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் அந்த கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் டாபிக் உள்ள என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, சரியா? ஸோ அதனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் டாபிக் ஈஸியாக உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம டாபிக் உள்ள என்ட்ரு ஆகலாம். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன், ஐடியல் கேஸ் எக்ஸ்பான்ஷன் இன் வேக்யூம்னு சொல்கிறாங்க. அது என்ன ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டத்துலேருந்து ஐடியல் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சரௌண்டிங்கில் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ப்ரெஷருமே இல்லாமல் இருக்குது. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வேக்யூமாக இருக்குது. சரௌண்டிங் எப்படி இருக்குது? வேக்யூமாக இருக்குது. அப்போ சிஸ்டத்துலேருந்து ஐடியல் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எந்த விதமான எதிர்ப்பையுமே அது ஃபேஸ் பண்ணல. ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து எக்ஸ்டர்னலாக எந்த விதமான ஃபோர்ஸுமே அது மேலே ஆக்ட் ஆகலை. அப்போ ஐடியல் கேஸ் எப்படி இருக்குது? வேக்யூமில் ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அப்படி ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒர்க் டன் பை த சிஸ்டமா ஆர் ஆன் த சிஸ்டமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒர்க்கே நடக்கலன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம், என்ன சார் ஐடியல் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, சிஸ்டத்தில் வேக்யூமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறது இல்லையா? அப்படி வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ஒர்க் டன் பை த சிஸ்டம் தானே சொல்லணும், ஏன் அப்படி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சரௌண்டிங்கில் வேக்யூமாக இருக்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து எந்த விதமான ஃபோர்ஸுமே அது மேலே ஆக்ட் பண்ணல. ஸோ ஐடியல் கேஸ் ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அது ஒர்க் பண்ணலை. ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டமும் கிடையாது, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமும் கிடையாது. அப்போ டெல்டா வி என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா, டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தான் சொல்கிறோம். டெல்டா வினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிஃபரன்ஷியேஷன் வால்யூம். அப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆகுது. இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இங்கே இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டெல்டா வியை நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே ஆக்ட் பண்ணல. ஸோ எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே ஆக்ட் பண்ணாத போது எப்படி V2 கிடைக்கும், V1 கிடைக்கும்? அப்போ எப்படி நான் மைனஸ் பண்ணி டெல்டா வியை கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க்கில் நம்ம பார்த்துருக்கோம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டு டெல்டா வி. ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஜீரோ அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ் வரும். அது என்ன சார் ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இஃப் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுப்போம், அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த சிஸ்டமில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுப்போமே, வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டிஃபரன்ஷியேஷன் வால்யூம் கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்? வால்யூம் சேஞ்ச் ஆகலன்னும் பொழுது எப்படி உங்களுக்கு டெல்டா வி கிடைக்கும்? டெல்டா விங்கிறது எப்படி வருது? V2 மைனஸ் V1 சொல்கிறோம். அப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் சொல்ல முடியும். ஏன்? டிஃபரன்ஷியேஷன் வால்யூம் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஐசோகோரிக் ப்ராசஸ்னு சொல்லிட்டோம், கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லிட்டோம். அப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டு டெல்டா வி. அப்போ டெல்டா வில நீங்க ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிடுதா, ஏன்னா ஜீரோ இன்டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்க நம்ம பார்த்தோம் பாருங்க, ஐடியல் கேஸ் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன், இதுலயும் பாருங்க ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இங்கேயும் பாருங்க ஐசோகோரிக் ப்ராசஸ்ல ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இங்கே பாத்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆனிச்சு வேக்யூம்ல, அதனால ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னோம். பட் இங்கே பாத்தீங்கன்னா ஐசோகோரிக் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்குது, அப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது, அதனால ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்றோம். பட் நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ஈக்குவேஷன் தெரியும், டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் டபிள்யூன்னு. அப்போ Q பிளஸ் டபிள்யூன்ற இடத்துல W இஸ் ஈக்குவல் டு ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அப்போ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Qன்னு வரும், ஓகேவா? ஏன்னா ஜீரோ ஆயிடுது ஒர்க், அப்போ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Qன்னு தான் வரும். அப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஹீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. Q எந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ, அதாவது ஹீட் எந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் மீனிங் இல்லையா? அப்போ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு QV. இந்த சப்ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் v போட்டிருப்பாங்க, புக்ல பாருங்க உங்களுக்கு தெரியும். இது என்ன சார் மீன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஹீட் இஸ் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அதனால சார் ஹீட் இஸ் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கேட்டீங்கன்னா ஐசோகோரிக் ப்ராசஸ் தான் மீன் பண்றாங்க. ஐசோகோரிக் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி எதை பொறுத்து மாறும்னு கேட்டீங்கன்னா Qவை பொறுத்து மட்டும்தான் மாறுமே தவிர ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்குது. அப்போ Qங்கிறது என்ன? ஹீட். அப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லையா கான்ஸ்டன்ட் வால்யூம்ல, அப்படி கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்கும்போது ஹீட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு டெல்டா U சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q சப்ஸ்கிரிப்ட்ல ஸ்மால் v, கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கறத மெயின் பண்றோம். நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் அண்ட் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் பத்தி பார்ப்போம். ஐசோதெர்மல் அண்ட் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ், அது என்ன ஐசோதெர்மல் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஐசோகோரிக்னு சொல்லும்பொழுது வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ப்ராசஸ் அது. ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்லும்பொழுது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ப்ராசஸ் இது. இங்கே டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0 தான் சொல்றோம். அப்போ ஐசோதெர்மல் அண்ட் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனா நமக்கு தெரியும் வேக்கம்ல ஐடியல் கேஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ஓகேவா? அப்போ இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா W இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்றோம். எஸ் ஆர் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் இன் வேக்கம் தான். அப்போ எக்ஸ்டர்னல் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 0 தான் வரும். நெக்ஸ்ட் Q இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்றோம். Qங்கிறது ஹீட் நமக்கு தெரியும். எஸ் ஆர் Q இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்றோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த சிஸ்டத்துல. ஐசோகோரிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கலன்ற மாதிரி தானே தெரியுது. ஏன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்கணும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு 0 தான் சொல்றோம். அப்படின்னா என்ன மீன் பண்றோம்? டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 0, டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சரே இல்ல. டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சரே நடக்கல அப்படின்னா Q அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கலன்னு தான் மீனிங். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாவே இருக்குது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்ங்கிறது நடக்கவே இல்லை. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்லலாமா? ஏன்? ஒர்க்கும் 0 ன்னு சொல்லிட்டோம், எக்ஸ்டர்னல் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்றோம், Qவும் 0 ன்னு சொல்றோம். அப்போ இன்டர்னல் எனர்ஜி 0 தான் சொல்ல முடியும். டிஃபரன்சியேஷன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0 தான் சொல்லுவோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு வரும். டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q plus W. இது நமக்கு தெரியும். கேன் பி ரிட்டன் ஃபார் ஐசோதெர்மல் irreversible and reversible process. அது என்ன சார் irreversible and reversible processன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் இருக்கு இல்லையா, வேக்கம்ல ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது ரிவர்சிபிள்னு சொல்ல மாட்டோம், அதை நம்ம irreversible தான் சொல்லுவோம். ஏன்? ஐடியல் கேஸ் அப்படியே எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே போயிட்டே இருக்குது வேக்கம்ல. இங்க ரிவர்சிபிள் வர்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த எக்ஸ்டர்னல் பிரஷர்னு ஒன்று இருந்திருக்கணும். அப்படி இங்க ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்லும்போது எக்ஸ்டர்னல் பிரஷரே கிடையாது. எக்ஸ்டர்னல் பிரஷர் இல்லாததுனால ஐடியல் கேஸ் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே போகுது. அப்போ ரிவர்சிபிள் இங்க எங்கேருந்து வரும்? வாய்ப்பே கிடையாது. இது irreversible ப்ராசஸ். அப்போ ஃபார் ஐசோதெர்மல் irreversible சேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டெல்டா U இஸ் ஈக்குவல் டு 0 ஆல்ரெடி நமக்கு இது தெரியும். ஏன்னா ஐசோதெர்மல்ல டெல்டா U இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு Q plus W ன்னு சொல்லலாமா? ஏன்னா டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q plus W தான் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல தெரியும் நமக்கு. அப்போ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 இஸ் ஈக்குவல் டு Q plus W ன்னு சொல்லலாமா? அப்போ Q இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் மேத்தமெட்டிக்கலா? மைனஸ் W ன்னு எழுதலாமா? Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W ன்னு வந்துரும். அப்போ இந்த மைனஸ் W ல ஒர்க்கோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு VF மைனஸ் VI. இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க்ல நம்ம பார்த்துருக்கோம். இதை அப்படியே கொண்டு வந்து இங்க நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க ஒர்க்ல. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இங்க மைனஸ் எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு VF மைனஸ் VI தான் இருக்குது. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு வரும்பொழுது Q இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? பிளஸ் எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு VF மைனஸ் VIன்னு வருமா? நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், இங்க ஏன் சார் மைனஸ் வரல அப்படின்னு. இதை தான் அர்த்தம். இங்க ஆல்ரெடி ஒர்க்ல மைனஸ் இருக்குது. இங்க ஒர்க்கோட வேல்யூ நமக்கு தெரியும், அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க்ல நம்ம பார்த்துருக்கோம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு VF மைனஸ் VIன்னு இருக்குது. இந்த மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல் ஆகுறதுனால பிளஸ் ஆகுறதுனால Q இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு VF மைனஸ் VIன்னு வருது. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஐசோதெர்மல் ரிவர்சிபிள் சேஞ்சில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W. இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரிவர்சிபிள் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 இன்டு NRT log VF by VI. இது எங்க இருந்து சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ், அதுல ரிவர்சிபிள் ஒர்க்குக்கான வேல்யூ தான் இது. அதுதான் இங்க கொண்டு வந்து இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் 2.303 இன்டு NRT log VF by VI. இதை அப்படியே கொண்டுட்டு வந்து இந்த ஒர்க்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் W இருக்கு. இங்க ஒர்க் ரிவர்சிபிள் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்ல வேல்யூ இருக்குது. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகுது. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு plus 2.303 into NRT log VF by VI ன்னு வந்துரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த சைன் ஏன் இங்க பிளஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் அடியாபெட்டிக் சேஞ்ச். அது என்ன அடியாபெட்டிக் சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அடியாபெட்டிக் அப்படிங்கிறது இன்சுலேட்டட் வாலா இருக்கிறது. அதாவது சிஸ்டத்தை சுத்தி உங்களுக்கு இன்சுலேட் பண்ணிருப்பாங்க. ஹீட் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அப்போ Q is equal to 0 ன்னு சொல்லலாமா? அப்போ சிஸ்டத்து உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது மூலமா உங்களுக்கு
இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அடியாபெட்டிக்னு சொல்லாமல் ஸோ இவ்வளோதான் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு லாஸ்ட் கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் அப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் பற்றி, அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்கே வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.